கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்ம செகண்ட் லெவல், ஹீப்ரூல நம்ம செகண்ட் லெவலை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி இருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹீப்ரூ ஆல்பபெட் பார்ட் 1 பார்ட் 2 இதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும், நான் வேண்டிக் கொள்கிறேன். அது படிச்சாதான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போற இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புரியும். சோ ஹீப்ரூ ஆல்பபெட் பார்ட் 1 பார்ட் 2 இதை கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு இதுல நீங்க சர்டிபிகேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க அதுக்கு பிறகு சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கி கொள்ளலாம். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீப்ரூ ஆல்பபெட்ல செகண்ட் லெவல்ல நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசித்து அதுல இருந்து நம்ம என்ன செய்வோம் தொடங்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் அப்பா. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதுல இருக்கிற மறைபொருள்களை நீங்க எங்களுக்கு தாங்க. யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம், மீண்டும் வசனத்தை வாசிப்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இப்போ லேயாள் தன்னுடைய முதல் பையனுக்கு பெயர் வைக்கிறார், ரூபன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த முதல் கோத்திரம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனமத்தில 12 கோத்திரங்கள் இருக்கு. முதல் கோத்திரம் வந்து ரூபன், கடைசி கோத்திரம் வந்து என்னது? பெஞ்சமின். இந்த கோத்திரங்களுடைய பெயர் இது சூட்டப்பட்டிருக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டும் போது நம்ம வைக்கிற மீது பெயர் வைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது ஏதாவது பெரிய ஆட்களுடைய பெயர் நம்ம வைப்போம், ஒரு ராஜாக்களுடைய பெயர் வைப்போம், ராணிகளுடைய பெயர் வைப்போம், இப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேமஸ் ஃபிகருடைய பெயர் வைப்போம், இல்லாட்டி பிப்ளிக்கல் நேம்ஸ் நம்ம வைப்போம். எந்த பேர் உங்களுக்கு பிடிச்ச பேரோ அந்த பேரை நீங்க வைப்பீங்க. சோ இப்படிதான் நம்ம பெயர்களை நம்ம என்ன செய்யறோம், வைக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பெயர் வைக்கும் போது அப்படி பெயர் வைக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு என்ன செய்வாங்க, பேர் வைப்பாங்க. இப்போ வேணா அவங்க வித்தியாசம் வைக்கலாம், பட் அந்த முற்பிதாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த, அந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்றபடி என்ன செய்வாங்க, பேர் வைப்பாங்க. இப்போ இங்க ரூபன் அப்படிங்கிற பெயர் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ரூபன்கிற பெயரை நான் ஹீப்ரு மொழியில நான் எழுதுறேன் பாருங்க. முதல் எழுத்து ரேஷ், அடுத்தது ஆலஃப், அடுத்தது வாவ், அப்புறம் பெத், அப்புறம் நூன். இந்த நூன் வந்து நம்ம இந்த மாதிரி நூன் நம்ம படிக்கல, நம்ம படிச்ச நூன் வந்து இது. சோ அதனால நான் இதே போடுறேன். பின்னால நம்ம இந்த எழுத்துக்கள் நம்ம என்ன செய்வோம், மாற்றுவோம். இந்த ரூபன்கிற பெயர்ல மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. ரேஷ், ஆலஃப், வாவ், பெத், நூன். இப்ப இதனுடைய அர்த்தம் எனக்கு வேணும், இதனுடைய மீனிங் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மீனிங் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னா வாவ மையமா வைங்க. ஏன்னா வாவ் என்ன செய்யும், இந்த வாவ் வந்து இதுக்குள்ள ஒரு சில குணாதிசயங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாவுடைய சவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஓ அப்படிங்கிற சவுண்ட் உண்டு, யூ அப்படிங்கிற சவுண்ட் உண்டு, விஏ வா அப்படிங்கிற சவுண்ட் உண்டு. அதாவது ஓ யூன ஊங்கிற வார்த்தை, ஓ யூ வா, இந்த 3 சவுண்டுகள் இந்த ஒரு எழுத்துக்கு உண்டு. அதே மாதிரி இதனுடைய மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம பார்த்திருக்கிறோம் மீனிங். அதுக்கு அர்த்தம் வந்து ஆணி, நெயில் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம், அல்லது கூடார ஆணி, டென்ட் பெக். இந்த மீனிங் வந்து டீகோடிங்காக மாத்திரம் தான் பயன்படுத்தணும். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த வாவுக்குள்ள மீனிங், வாவுனுடைய தன்மை என்ன அப்படின்னா அதனுடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அது ஜாயினிங் கேரக்டர், அது ஜாயின் பண்ணும்.
ரெண்டு எழுத்தை ஜாயின் பண்ணும், ரெண்டு அல்பபெட்டை ஜாயின் பண்ணும், ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணும், ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணும், ரெண்டு நபரை ஜாயின் பண்ணும். சோ இது ஜாயினிங் கேரக்டர். இந்த ஜாயினிங்க்கு என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a conjunction. சோ இந்த மீனிங், அதாவது நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹீப்ரூல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த வாவுக்கு வந்து அண்ட் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன செய்யும் வரும். ஆனா அந்த நேல் அண்ட் டென் பேக் இது வந்து டீகோடிங்காக பயன்படுத்துற ஒரு காரியம். சரி, இப்போ இந்த வாவுங்கிற எழுத்துக்கு கேரக்டர் என்னது? ஜாயின். அப்போ இந்த வாவ் என்ன செய்யும்னா ரெண்டு வார்த்தை என்ன செய்யுது? ஜாயின் பண்ணுது. ரெண்டு வார்த்தையை ஜாயின் பண்ணுது. இதுல இந்த வாவுங்கிற எழுத்து இத மையமா வச்சு நீங்க ரெண்டையும் பிரிச்சிங்க அப்படின்னா வலது பக்கம் ரெண்டு எழுத்து, இடது பக்கம் ரெண்டு எழுத்து வந்துட்டு இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து நீங்க உச்சரிக்கும் போது, ரேஷும் ஆலஃபும் சேர்ந்து நீங்க உச்சரிக்கும் போது அத ரா அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. ரா. இந்த பெத்தும் நூனும் சேரும் போது அது என்னதான் மாறிடுது? பென். பென் அப்படின்னு சொல்லி வரும். ரா பென். இந்த வாவை மையமா வச்சு நீங்க ரெண்டா பிரிச்சிட்டீங்க. ரான்னு அதுக்கு அர்த்தம் என்னது? ரா அப்படின்னா பிஹோல்ட், அதாவது பார் அப்படின்னு சொல்லி வரும். பார். பென் அதுக்கு அர்த்தம் என்னது? சன், அதாவது மகன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் வரும். சோ இந்த ரூபன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? மகனை பார் அப்படின்னு சொல்லி வரும். மகனை பார், behold the son அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த இதுக்கு வந்து மீனிங், இந்த ரூபன்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மகனை பார். சோ லேயால் தன்னுடைய முதல் பையன் பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறாங்க? மகனை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? ரூபன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சோ இந்த ரூபன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? மகனை பார் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ டீகோடிங்குள்ள நம்ம போகலாம். மகனை பாருன்னா எந்த மகனை பார்க்கணும்? இந்த வாவுங்கிற எழுத்தை நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யல? உபயோகப்படுத்தல. வாவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது மகனை பார், வாவுன்னு என்ன அர்த்தம்? ஆணி. டீகோட் பண்ணும்போது அதுக்கு மீனிங் என்னது? ஆணி. சோ எந்த மகனை பார்க்கணும்? ஆணினால் அடிக்கப்பட்ட மகனை என்ன செய்யுங்க? பாருங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட மகனை என்ன செய்யுங்க? பாருங்க. சோ ரூபன்கிற எழுத்துக்கு டீகோடிங் நீங்க பாத்தீங்கன்னா அது மகனை பார், அதாவது எந்த மகனை? சிலுவையில் அடிக்கப்பட்ட, அதாவது ஆணினால் அடிக்கப்பட்ட மகனை என்ன செய்யுங்க? குமாரனை பாருங்க. சோ ரூபன்கிற முதல் கோத்திரம் அது யெகோஷுவாவுடைய முதலாம் வருகையை இண்டிகேட் பண்ணுது. அவர் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் முதல் வருகையில் வரும்போது அவர் சிலுவையில் என்ன செய்தாங்க? அறைந்தாங்க. பாருங்க, இது முதல் வருகை குறிக்குது. அப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 32ஆம் வசனத்தை திரும்ப கேளுங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அப்ப இப்பொழுது என் புருஷன் என்ன செய்வாரா? என்னை நேசிப்பார். அப்ப இதுவரைக்கும் அவன் இந்த லேயால யாக்கோப் என்ன செய்யல? நேசிக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி உங்க மனைவி உங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, உங்க பிள்ளைகள் உங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய பெற்றோர் உங்களை நேசிக்க மாட்டாங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குமானால் நீங்க செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணு, நீங்க மகனை என்ன செய்யணும் பார்க்கணும். எந்த மகனை? ஆணினால் அடிக்கப்பட்ட மகனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நேசம் தன்னாலே வந்துடும். யாரெல்லாம் உங்களை உதறி தள்ளினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பகைத்தாங்களோ அவங்க எல்லாருமே உங்க பட்சத்துல வர்றதுக்கு, உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அதுக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர், இந்த உலகத்துள்ள வேற எதையும் பார்க்காதீங்க, நீங்க மேசியாவை பாருங்க, யெகோஷுவாவை பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரை பாருங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல பவுல் ரொம்ப தெளிவாக அவர் அந்த காரியத்தை சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை, அதாவது யெகோஷுவா மேசியாவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி, அவரை தவிர, அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நீங்க வேற ஒண்ணு அறிய வேண்டாம். நீங்க யார அறிஞ்சா போதும்? சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவாவை அறிஞ்சா போதும். அப்போ ஆணினால் அடிக்கப்பட்ட அந்த குமாரனை நீங்க பார்த்தா போதும், உங்களுக்கு உங்களுடைய நேசங்கள் எல்லாம் திரும்ப வந்துடும். பாருங்க, இந்த ரூபன்ங்கிற பெயரை நீங்க உடைச்சு பார்க்கும் போது அதுல யார் பெயர் கிடைக்குது? யெகோஷுவாவுடைய அந்த கேரக்டரை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹீப்ரு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிப்பி மாதிரி, ஒவ்வொரு ஷெல். நீங்க அந்த சிப்பியை திறந்து பாத்தீங்கன்னா உள்ள முத்து கிடைக்கும்.
ஒரு சில சின்ன முத்து இருக்கும், சில பெரிய முத்து இருக்கும். முத்து யாரை குறிக்குது? யெகோஷுவாவை குறிக்குது. அவர் தான் யார்? நம்மளுக்கு நல்ல முத்தா என்ன செய்ய இருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார், ஒரு ஓமை சொல்றார் பாருங்க. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு சமமா இருக்குது. இன்னைக்கு நீங்க வியாபாரியா மாறுங்க. எதை தேடணும்? நீங்க நல்ல முத்தை தேடுங்க. முத்தை எங்க தேடுவீங்க? சிப்பிக்குள்ள. இந்த ஒவ்வொரு ஹீப்ரு வார்த்தையும் ஒவ்வொரு சிப்பி. அதை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள நீங்க மேசியாவை பார்க்க முடியும். பாருங்க, ரூபன்ங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்தோம்? இப்ப நம்ம பார்த்தோம். ரூபனை நம்ம டீகோட் பண்ணீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? மகனை பார், மகனை பார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் அதுல 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்போ அடுத்த பெயர் என்னது? லேவி அப்படிங்கிற பெயர். 3வது பையன் பிறகுறான், லேவி. பாருங்க, 12 கோத்திரத்தையும் டீகோட் பண்ணலாம். ஆனா ஒரு சில காரியங்கள் நீங்களும் செய்து பார்க்கணும். எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப எல்லாமே நம்ம கேட்டு படிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்களும் அதை என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். நான் 32ஆம் வசனத்தை டீகோட் பண்ணேன். நீங்க 33ஆம் வசனத்துல சிமியோன் பேர் இருக்கு, சிமியோன் பேரை டீகோட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நான் லேவி பேரை டீகோட் பண்ண போறேன். இந்த லேவி அப்படிங்கிற இந்த வார்த்தையில 3 எபிரேய எழுத்துக்கள் தான் இருக்குது. ஒன்னு லாமெட், அடுத்தது வாவ், அப்புறம் யோத். இந்த 3 எழுத்து சேர்ந்ததான் என்னது? லேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாவ் என்ன செய்யணும்? வாவை மையமா வச்சு 2 என்ன செஞ்சிருங்க? பிரிச்சிருங்க. இப்ப இதுல இந்த வாவ் என்ன செஞ்சிருக்கு? 2 எழுத்து சேர்த்து இருக்குது. ஒன்னு லாமெட், அடுத்தது யோத். இப்ப 2 வார்த்தை மட்டும் சேர்த்து அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனா லேவிங்கிறதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா ஜாயினிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜாயின் பண்றது. இந்த லேவிக்கு அர்த்தம் என்னது? ஜாயின், சேர்த்தல், சேர்க்கணும். பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. இந்த லேவிங்கிற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு டீகோடிங் நான் பண்ணி காமிக்கிறேன். வாசிப்பு திரும்ப 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் அவள் இப்பொழுது என்னோடு சேர்ந்து அவர் இப்பொழுது என்னோடு எப்படி இருப்பாராம்? சேர்ந்து இருப்பார். அவர்னு யாரு? இவளுடைய புருஷன் யாக்கோபு. இவ மனைவியுடைய ஸ்தானத்துல அவர் என்னோடு என்ன செய்வார்? சேர்ந்திருப்பார். என் கணவன் என்னோடு என்ன செய்வார்? சேர்ந்திருப்பார். கணவன் மனைவி என்ன செய்வாங்க? சேர்ந்திருப்பாங்க. இந்த சேர்க்கிற இந்த எழுத்து என்ன எழுத்து? வாவ் தான் என்ன செய்யும்? சேர்க்கும். சோ இந்த இடத்துல என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார்னு சொல்லி சொல்றாரு. இந்த சேர்க்கிற எழுத்தா என்னது? வாவ். அப்ப இந்த 2 எழுத்துல கணவன்கிற ஸ்தானம் எது? மனைவிங்கிற ஸ்தானம் எது? ஹீப்ருல எல்லாத்தை விட சிறிய எழுத்து எது? யோத் தான் எல்லாத்தை விட சிறிய எழுத்து. எல்லாத்தை விட பெரிய எழுத்து எது? லாமெட் தான் எல்லாத்தை விட பெரிய எழுத்து. சோ லாமெட் அவ புருஷனுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறா. யோத் தன்னுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறா. பாருங்க, என் கணவன் என்னோடு என்ன செய்வார்? சேர்ந்திருப்பார். என் கணவன் என்னோடு என்ன செய்வாரா? சேர்ந்திருப்பார். இந்த வாவ் என்ன செய்யும்? சேர்க்கும். இப்ப இந்த லாமெடுக்கு அர்த்தம் என்னது? மெய்ப்பனின் கோல். லாமெடுக்கு அர்த்தம் என்னது? மெய்ப்பனின் கோல். மெய்ப்பன். ஒரு வீட்டுக்கு மெய்ப்பன் யாரு? அவருடைய புருஷன் தான் யாரு? மெய்ப்பன். இவ யோத தன்னுடைய ஸ்தானத்துல வச்சு மெய்ப்பன்கிற ஸ்தானத்தை புருஷனுக்கு என்ன செய்ய கொடுக்கிறா. இப்போ அவருடைய புருஷனும் அவளும் என்ன செய்வாங்களாம்? சேர்ந்து இருப்பாங்க என்று சொல்லி லேவிங்கிற பெயர் வச்சாச்சு. எப்போ இந்த இடம் இந்த லாமெட் ஹஸ்பண்ட குறிக்குது, கணவனை குறிக்குது. இந்த யோத் மனைவியை குறிக்கிறது. இந்த 2 பேரையும் சேர்க்கிறதா என்னது? இந்த வாவ். வாவ் 2 பேரையும் சேர்க்கும். பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் இதை பற்றி இந்த காரியத்தை பற்றி நல்லா விளக்குறார். பாருங்க, இந்த லேவி இன்னைக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது யாரை கூப்பிட்டு வச்சு திருமணம் முடிக்கிறாங்க? போதகரை கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க? திருமணம் வைப்பாங்க. இந்த திருமண பந்தத்தை இணைக்கிறதே யாருதான்? லேவி தான் என்ன செய்வாங்க? இணைப்பாங்க. லேவி திருமண பந்தத்தில் யார் இணைப்பாங்க? கணவனையும் மனைவி என்ன செய்வாங்க? இணைப்பாங்க. இன்னைக்கு நீங்க லேவி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கணவனையும் மனைவியும் சேர்ப்பீங்க. சேர்க்கிற ஊழியம் தான் நம்மளுடைய ஊழியம். பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போதகர் அல்லது ஒரு ஊழியர் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்க முடியாது, லேவியா இருக்க முடியாது. ஏன்னா லேவியினுடைய அபிஷேகம் என்ன? அவங்க குடும்பத்தை சேர்ப்பாங்க. குடும்பத்தை உடைக்க மாட்டாங்க, குடும்பத்தை என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க.
இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. இந்த லேவியினுடைய ஸ்தானத்துல ஒன்னு, லேவியில அந்த லேமட் வந்து ஹஸ்பண்ட குறிக்குது, யோது வந்து வைஃப். இந்த வாவ் தான் என்ன செய்ய ரெண்டு பேரையும் சேர்க்குது. இப்ப பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களை பவுல் சொல்றாரு கொரிந்தியரை பார்த்து, நான் உங்களை, அதாவது கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. இந்த சபைக்கு என்ன இருக்குது? கற்பு இருக்குது. கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன், அவர்தான் நம்மளுக்கு புருஷன். சபைதான் மனைவி. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. யார ஒப்பு கொடுக்க போறாரா? சபையை என்ன செய்ய போறார்? ஒப்பு கொடுக்க போறார். ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இவனை கர்த்தர் நியமிச்சிருக்க, என்ன காரியத்துக்காக நியமிச்சிருக்கிறார்? சபையை மணவாளனுடைய கையில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். மணவாளன் யாரு? யெகோஷுவா தான் மணவாளன். மணவாட்டி யாரு? சபதா மணவாட்டி. அப்ப இந்த ரெண்டு பேரும் இணைக்கிறது யாரு? பவுல். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யறார்? இணைக்கிறார். அப்ப இன்னைக்கு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? தன்னுடைய சபையை கற்புள்ள கன்னிகையாக மேசியா கையில என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்ப இந்த ஊழியக்காரங்க எந்த ஸ்தானத்துல வந்துட்டாங்க? இந்த வாவ் என்கிற ஸ்தானத்துல வந்துட்டாங்க. புருஷன் யாரு? மெசாயா. மேசியா தான் யாரு? புருஷன். சபை யாரு? மணவாட்டி யாரு? சபதா யாரு? மணவாட்டி. அப்ப இந்த சபையையும் மேசியாவையும் இணைக்கிறது யாரு? பவுல். இங்க என்ன செய்யறார்? இணைக்கிற பவுல் வாவுடைய ஸ்தானத்துல வர்றார். இன்னைக்கு நீங்க 2 குடும்பத்தை இணைக்கிறீங்கன்னா நீங்களும் எந்த ஸ்தானத்துல வந்துடுறீங்க? வாவ் என்கிற ஸ்தானத்துல என்ன செஞ்சீங்க? வந்துடுறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் சபையை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் கையில என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல பவுல் எப்படி பயப்படுறாரு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை அன்னைக்கு வஞ்சித்தது. உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இங்க வேதம் சொல்லு, பவுல் சொல்றாரு, உங்கள் மனம், நம்ம மனம் கிறிஸ்துவை பற்றின உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்யலாம்? பயந்து இருக்கிறாராம். அப்படிப்பட்ட பயம்தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளே வரும். என் சபைக்குள்ள சர்ப்பமானது வஞ்சிச்சிடக்கூடாது. அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்தது போல நம்மளுடைய சபை என்ன செய்யப்பட்டது? வஞ்சிக்கப்படக்கூடாது. பாருங்க, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்திருந்தார். எந்த பொறுப்பு? ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆனா அவன் காத்து கொண்டானா? அவன் செய்த ஒரே ஒரு தப்பு, சர்ப்பமானது பிசாசு சர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை அங்கிருந்து எடுத்துட்டார். நீ தோட்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எடுத்து விட்டார் அவனை. அதே போல இன்னைக்கு சபைக்குள்ள சர்ப்பம் நுழைஞ்சிட்டு அப்படின்னா, சர்ப்பத்தை வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, அப்போ உங்க ஊழியம் பறி போயிடும். ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதனால எப்பவும் கண்ணும் கருத்தோடு கர்த்தர்ட்ட ஜெபம், கர்த்தாவே சர்ப்பமானது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஓநாயின் கூட்டம் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நாய்களின் கூட்டம் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல வயிற்று சுற்றி திரிகிற அந்த அசுத்தாவிகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. எப்பவும் கேர்ஃபுல்லா இருங்க. ஆத்துமாக்கள் மேல பாரத்தோடு இருங்க. நம்ம சபையை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் கையில நம்ம ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த லேவிங்கிற வார்த்தையை உடைச்சு பார்க்கும்போது எத்தனை காரியங்கள் இருக்குது. இந்த ரூபனை பார்த்தோம், அதாவது மகனை பார். எந்த மகனை? சிலுவையில் அடிக்கப்பட்ட மகனை பார். லேவிங்கிறத பார்க்கும்போது லேவியில என்ன நம்மளுக்கு காரியம் கிடைக்குது? கணவனையும் மனைவி இணைக்கிறது தான் யாரு? லேவியினுடைய வேலை. இன்னைக்கு நீங்க லேவியா? இன்னைக்கு நீங்க லேவி அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? கணவனையும் மனைவி இணைப்பீங்க, அவங்களை உடைக்க மாட்டீங்க. ஒரு குடும்பத்தை, பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை நீங்க இணைப்பீங்க, அவங்க சிதறடிக்க மாட்டீங்க. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு லேவி போல என்ன செய்யணும்? காணப்படணும். இதே போல முதல் கோத்திரத்தை பார்த்தோம். முதல் கோத்திரம் வந்து ரூபன். அடுத்தது 3வது கோத்திரம் பார்த்துட்டோம். இப்போ கடைசி கோத்திரம். கடைசி கோத்திரம் யாரு? பெஞ்சமின். பெஞ்சமின் தான் யாரு? கடைசி கோத்திரம். இப்ப இந்த பெஞ்சமினை குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. இந்த பெஞ்சமின் எழுதும் போது முதல் எழுத்து வந்து பெத்து, அடுத்தது நூன், அப்புறம் யோத், அப்புறம் மெம், யோத், அப்புறம் நூன். இந்த நூன் இப்படிதான் எழுதணும். ஆனா இந்த எழுத்தை நம்ம இன்னும் பார்க்காததுனால நான் இத நார்மலா நூன் என்ன செய்றேன் போடுறேன், நமக்கு புரியுற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் படிச்சவங்க அவங்களுக்கு இந்த சோஃபித் நூன் தெரியாது. சோ அதனால இந்த நூன் நான் எழுதுறேன். இப்ப இந்த பெஞ்சமின் அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதியாச்சு. இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச எழுத்து என்னது? பெத்து நூனையும் சேர்த்தீங்கன்னா என்னது?
பென். பென் அப்படின்னா மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது யாமின். இந்த ரெஸ்ட், இந்த 4 எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இதுதான் என்னது? யாமின். யாமின் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வலது கரம், ரைட் ஹேண்ட், வலது கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாமின் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? வலது கரம். ஷெமோல் அப்படின்னு சொன்னா, ஷெமோல் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் லெஃப்ட் ஹேண்ட், இடது கரம் அப்படின்னு சொல்லி வரும். யாமின்னா வலது கரம், ஷெமோல் அப்படின்னா இடது கரம். சோ இப்படி யாமின். இப்போ பென் அப்படின்னா மகன், யாமின் என்னது? வலது கரம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? வலது கரத்தின் மகன். வலது கரத்தின் மகன் யாரு? யெகோஷுவா வலது கரத்தின் மகன். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் என்ன செய்யறாராம்? வீற்றிருக்கிறார். அப்ப வலது கரத்தின் மகன் யாரு? யெகோஷுவா தான் யாரு? வலது கரத்தின் மகன். ரூபன்கிற முதல் கோத்திரம் அவருடைய முதலாம் வருகை இண்டிகேட் பண்ணுது. ஆனா பெஞ்சமின் வலது கரத்தின் மகன், இந்த பெஞ்சமின்ங்கிற வார்த்தை அவருடைய இரண்டாம் வருகை என்ன செய்யும்? இண்டிகேட் பண்ணும். பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன். பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில், சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள். யெகோஷுவா எங்க வீற்றிருக்கிறார்? சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் என்ன செய்யறார்? வீற்றிருக்கிறார். வாசிங்க. வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். வருகிறதை நீங்க என்ன செய்வீங்களா? காண்பீர்கள். அப்ப வலது கரத்தின் மகன் வருகிறதை நீங்க என்ன செய்வீங்க? பாப்பீங்க. இந்த பெஞ்சமின்ங்கிற வார்த்தை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அவருடைய இரண்டாம் வருகை என்ன செய்ய இண்டிகேட் பண்ணும்? அவர் அதாவது சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தை வீற்றிருக்கிறதையும் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் என்ன செய்வீங்க? காண்பீங்க. அவருடைய வருகையை சொல்லுது. அவருடைய வருகை நேரத்துல அவர் வலது கரத்தின் மகனா நீங்க என்ன செய்வீங்க? பாப்பீங்க. சோ ரூபன்ங்கிறது அவருடைய முதலாம் வருகையில சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. ஆனா இரண்டாம் வருகை வரும்போது அவர் வலது கரத்தின் மகனாக என்ன செய்றார்? வர்றார். பாருங்க, இந்த கோத்திரத்துக்குண்டே தனியா ஒரு கிளாஸ் நாங்க வச்சிருக்கிறோம். சோ கத்த சித்தமானால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் நீங்க நிச்சயமா நீங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த கோத்திரங்களை பற்றி ஒன்னொன்னு. இது நம்ம சும்மா அது சின்ன ஒரு டீகோடிங் தான் பண்ணோம். ஆனா இதுக்குள்ள இன்னும் விவரங்கள் என்ன செய்து மறைந்திருக்குது. அது ஒன்னொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்ப நம்ம 3 டீகோடிங் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம போக போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.